கர்த்தர் முன்னதாக இன்றைய வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் முன்னதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் விளக்கை ஏற்றுகிறார், நம்ம வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுகிறார், நம்மளோட இருளை மாற்றுகிறாராம். என் தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குறார் வேதம் சொல்லுது. ஒரு இருள் நைட்டு ஃபுல்லாக இருளாக இருக்கும், காலத்தில் சூரியன் வரும்போது அந்த சூரியன் வர்றதுனால அந்த இடம் வெளிச்சம் வந்துடுது. எப்போ சூரியன் இல்லையோ இருள் வந்துடுது. எப்போ வெளிச்சத்தின் அந்த ப்ரெசன்ஸ் இல்லைனால இருள் வந்துடுது. நம்ம வாழ்க்கையில் அநேக பகுதிகள் இருள் அடைஞ்சிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் ஒரு விதமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், எந்த காலம் இருள் அடைஞ்சிருக்கலாம், வெளிச்சம்லாம் போக வேண்டிய பாதை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றும் போது ஒரு வெளிச்சத்தை அந்த கணக்கு பிடிச்சுவார். நீங்கள் எந்த தடுமாற்றம் இருக்காது, எந்த காரியம் தடுமாற்றம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலும் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய கிருபை தேவனுக்கு தருவார். இந்த வேலையை நம்ம அர்ப்பணிப்போம். எந்த பகுதி இருளடைஞ்சிருக்குதோ அந்த பகுதியை நமக்கு இருளடைஞ்ச பகுதியும் நமக்கு தெரியும். நமக்கு அது வியாதியாக இருக்கலாம், இல்லை தரித்திரமாக இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எந்த காலத்தில் இருளடைஞ்சிருக்குதோ அந்த இருளை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் இருளை இந்த தேவன் மாற்றுவார். உங்களுக்கு வாழ்க்கை விளக்கெடுத்துவார். அந்த இருள் மாற்ற தேவன் கவனிச்சுவார். அந்த இருள் தேவன் விளக்கை உங்கள் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கும்போது அந்த பிரகாசம் நடப்பீங்க. இந்த பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் தருவார். இந்த பூமியில் சாட்சியுள்ள தருவார், பிரகாசமுள்ள ஒளியுள்ள வாழ்க்கை தருவார், பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். இந்த வேலையை அர்ப்பணிப்போம். தேவன் கவனிச்சுவாராக. ஆமென்.